ஸோ முதல்ல எல்லாம் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வரவேற்றுட்டு இந்த இயக்கத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சுமால் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுது. வேர்ல்டு பிரம்மகுமாரிஸ் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. இதோடைய தலைமையகம் இந்தியாவில் வந்து மவுண்ட் அபு அப்படின்ற இடத்துல இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன், அதுதான் தலைமையகமாக கொண்டிருக்குது. இது 1936 ஆரம்பிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 120 தேசங்களுக்கு மேல 10,000 கிளை நிலையங்களை கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இது லண்டன்ல வந்து லேண்ட்மார்க் சொல்லணும்னா வெம்பிளின்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வில்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. பவுண்ட் லேன் அப்படின்ற இடத்துல இருக்குது, NW10ல. இது ஓவர்சீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதில் முக்கியமாக சொன்ன மாதிரி மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கப்படுது. இந்த மெடிடேஷனுக்கு பேர் வந்து ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, பணக்காரங்க எந்த வித்தியாசம் இல்லாமல், எந்த வகையான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக எல்லாருக்குமே இந்த தியானம் வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய இயக்கம் உலகம் முழுவதும் இருக்குது, எப்படி இது இயங்குது அப்படின்னா, இந்த இயக்கம் வந்து எப்படி இயங்குதுன்னா, இந்த தியானத்தின் மூலியமாக நன்மை அடைந்தவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த நன்மை, நாம் அடைந்த இந்த நன்மையை, பலனை மற்றவர்கள் அடையணும்னு சொல்லி அங்கங்க அவரவர்கள்லாம் பலனடைந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் வந்து மற்றவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய இயக்கமாக தான் இது இருக்குது. இதுல வந்து ரகசியம் என்பது எதுவுமே கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு நீங்க மற்றவர்களுக்கு சொல்லலாம். இது வந்து ஒரு சுமால் ஒரு அறிமுகம். நான் பின்னாடி இதுக்கான புத்தகம் இருக்கு, இதுக்கான வீடியோ இருக்கு, ஒரு தெளிவான விளக்கம் உள்ளதை வந்து நீங்க கேட்கலாம். நாங்க பொதுவாக என்ன பண்றோம்னா, இதை ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்றோம். இப்போ வந்து ராஜயோகா மெடிடேஷன் குரூப் அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பும் பண்றோம். அதுல இங்க விளங்கப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் படங்களோட விளங்கப்படுத்துவோம். ஸோ அந்த படங்களும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். அப்போ நீங்க பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். மெடிடேஷன் கமெண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அதை கூட நம்ம வந்து ஆடியோவை அனுப்புவோம். அது நீங்க வீட்டில் பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் போட்டிருந்தது இல்லையா? இப்போ வந்து இந்த வாரம், இன்றைக்கு, நாளைக்கு, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம். இது வந்து பேசிக் அடிப்படை. இதுக்கு என்ன சொல்றேன்னா 7 நாள் பாடமுறைன்னு நீங்க அந்த லீஃப்லெட்ல பார்த்துருந்தீங்கனால தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஒரு 2 டேஸ் மாத்திரம் வச்சிருக்கோம். அதனால எல்லாரும் தவறா கலந்துக்கிட்டீங்கன்னா அதோடைய முழு நன்மையை நீங்க அடையலாம். ஒவ்வொரு கிளாஸ் முடிவிலும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எல்லாரும் மெடிடேஷன் கத்துக்கணும்னு வந்திருக்கீங்க, நல்லது. நிறைய பேர் கோயில்ல நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா? கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை செய்யணும் இல்லையா? மெடிடேஷன், அதாவது ப்ரேயர் பண்றோம் இல்லைங்களா? வீட்லயும் கடவுளை நினைக்கிறோம். இப்போ டாக்டர்கிட்ட எல்லாம் போனா மெடிடேஷன் பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? கோயிலுக்கு போறோம்னு அவங்களுக்கு எல்லாம் கூட தெரியும். ஆனா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க சொல்றேன்? இப்ப தியானத்துக்கும் பிரார்த்தனைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? பிரார்த்தனை என்பது நீங்க பாருங்களேன், கடவுளை நினைக்கும் போது கூட
அந்த நேரத்துல வந்து மனது வந்து ஒருநிலைப்படுதா? நம்ம வந்து மேபி வீட்ல வந்து மணி ஆட்டுவோம், ஆராத்தி காமிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம சிந்தனைகள் வேற எங்கேயோ இருக்கு. இல்லையா? அப்போ மெடிடேஷன் என்னன்னா, நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் நமக்குள்ள ஏதோ ஒரு குறைகள் இருக்கு. இல்லைங்களா? ஒரு கோவம் வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கோவம் நமக்கு என்ன பண்றோம்? அத விட்டு நம்மள போகணும்னு நெனைக்கிறோம். கடவுள்ட்டயும் சொல்றோம். மத்தவங்கட்ட சொல்லும்போது நம்ம சொல்றோம், "என்ன பண்றதுங்க? நமக்கு இந்த கோவம் தான். முன்கோவம் அதிகமா வருது." ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ எல்லாமே பண்றோம். ஏன் கோவம் விட்டு போ மாட்டேங்குது? அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் விரும்புறோமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில். அது தங்களுடைய பலவீனங்களா இருக்கலாம். ஒரு முன்னேற்றமா இருக்கலாம். ஆனா ஏன் மாற முடியல அப்டின்னா, சிம்பிளா நல்ல வெயில் காலத்துல நான் பார்க்குறேன் கீழ இருக்கிற காகிதங்கள்லாம் இருக்கு. ஏதாவது எரியுதா? எரியுது இல்லையா? ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியும் சின்னதுல இருந்து பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு லென்ஸ் வச்சா இல்லையா? அடாமல் அசையாம அந்த கண்ணாடி பிடிச்சா, ஒரு 2, 3 நிமிஷத்துல அந்த காகிதம் எரிஞ்சிருதா இல்லைங்களா? நெருப்பு பிடிச்சிருதா இல்லையா? அப்ப மாற்றம் வந்துருச்சு இல்லையா? காகிதம் கரியாக மாறி. அப்போ நம் மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த ஒளிக்கதிர்கள் முதல்ல என்ன இருந்ததுன்னா, அப்படியே பரவலா விழுந்தது. அதனால அதுக்கு சக்தி இல்ல. ஆனா அதே ஒளிக்கதிர்கள் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு கண்ணாடி மூலியமா ஆடாமல், அசையாமல் பிடிக்கும்போது அதுக்கு சக்தி பிறக்குது இல்லையா? அதே மாதிரி. அப்ப தியானம் என்பது நம்ப மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணா கூட நமக்கு நமக்குள்ள இந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஆனா கோவம் ஏன் வருது? என்ன காரணத்தினால் நமக்கு கோவம் வருது? இல்ல இந்த கோவம் என்பது தான் நம்மளுடைய இயற்கையான குணமா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அத நம்ம என்ன பண்றோங்க, அத விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோவம் நம்மளுடைய இயற்கையான குணமா? இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ கோவம் வரும்போது நமக்கு பிபி அதிகரிக்குதா? நம்ம ஹார்ட் பீட் அதிகரிக்குது இல்லையா? மூஞ்செல்லாம் சிவந்து போகுது. எல்லாம் ஏற்படுது. கை, கால் நடுக்கம் ஏற்படுது இல்லையா? சில நேரங்கள்ல. கண்ணு சிவந்து போகுது சில நேரத்துல. அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம கோவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லையா? அப்போ நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு பிபி ஏறுதா? இல்ல, இல்ல. உடல் ஆரோக்கியமா இருக்கா? இல்லையா? சரி நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க ஈர்க்கப்படுறீங்களா? கோவமா இருக்கிறவர பார்த்தா ஈர்க்கப்படுறீங்களா? அமைதியா இருக்கிறவர் தானே உங்களால ஈர்க்கப்படுறோம். இல்லையா? அமைதியான ஒரு இடத்த தானே விரும்புறோம். அப்போ அமைதி நம்மளுடைய நேச்சரா? கோவம் நம்மளுடைய நேச்சரா? யோசிக்கணும் இல்லையா? இப்போ கோவம் நம்மளுடைய இயற்கையான குணமா இருந்தா, நமக்கு கோவப்படுறவங்கள புடிக்கணும். இல்லையா? அதே நேரத்துல நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும். இல்லையே! உடம்புல அவ்ளோ கெமிக்கல் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு கோவப்படுறவங்களுக்கு என்ன ஆகுது? அவ்வளவு பிரெயின்ல நமக்கு பாடியில கெமிக்கல்ஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு. இல்லையா? நீங்க பாருங்க எவ்வளவுதான் வந்து நீங்க கோவப்பட்டாலும், கடைசியில எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? "கொஞ்சம் விடு, கொஞ்சம் நான் அமைதியா இருக்கணும்." சொல்றோமா இல்லைங்க? "என்ன விடு நான் கொஞ்சம் கோவமா இருக்கணும் நான்." அப்படின்னு என்னைக்காவது சொன்னோமா? அப்போ நம்மளுடைய நேச்சர் என்னங்க? அமைதி தானே! இப்ப இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல. இல்லையா? ஆமா. ரியலி நம்ப யாரு? சரி மத்தவங்க ஒருத்தர் கோவப்படுறாங்களாவே இருக்கட்டுமே! ஆனா அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய நேச்சரா?
இல்ல. இல்லையா? ஓடுறது வந்து ஒரு மனுஷனுடைய நேச்சரா? நடக்கிறது நேச்சரா? இதான் பஸ் பிடிக்க ஓடும். அது வேற விஷயம். இல்லையா? ஆனால் நம்மளுடைய நேச்சர் வந்து நடக்கிறது தானே! இப்போ ஒவ்வொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இங்க என்ன பண்றோம்னா, பாருங்க இது வந்து ஒரு கல்விக்கூடம். வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். உலகத்திலேயே ஆன்மீகத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இங்க பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. குருட்டு நம்பிக்கைலாம் கிடையாது. அப்போ இங்க என்ன பண்றாங்க? ஸ்டடீஸ் தான். படிப்பு. ஒரு உதாரணத்துக்கு மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அ என்னோட ஃபீல் இன்னைக்கு வந்து மனசு ஐ நாட் ஃபீல் குட் அப்படின்றோம் இல்லையா? அ மூட் ஆஃப் ஆயிடுறோம்ன்னு சொல்றோம். ஃபீல் இல்லன்ற மனசு சரியில்ல. சரி இப்ப மனசு சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மனசு எங்க இருக்கு? கடவுள்ட்ட போய் கேட்கிறோம்ல கடைசியா கடவுளே கொஞ்சம் மன அமைதி குடு. இல்லையா? மனோ தைரியத்த குடு. கேட்கிறோமா இல்லையா? மனோ பக்குவத்த குடு. இதெல்லாம் கேட்கிறோமா இல்லையா? சரி இந்த மனம் எங்க இருக்குது? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அத சரி பண்ண முடியும். அதானுங்களே. இப்ப கண்ணு இருக்குது. இப்ப கண்ணு வலிக்குதுன்னா, கண்ணு நமக்கு தெரியுதுல்ல. அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்குது. அதுக்குன்னு டாக்டர் இருக்காங்க. இல்லையா? இப்ப இருக்கிற இடம் தெரியுது இல்லையா நமக்கு? இப்ப மனசு எங்க இருக்குது? பொதுவா மனசே சரியில்லன்னு எங்க கை காமிப்போம்? இங்க தானே கை காமிப்போம். மனசே சரியில்ல. அப்படிதானே? உண்மையா மனசு எங்க இருக்குங்களா? இங்க வந்து ஹார்ட் இருக்கு. இதயம் இருக்கு. அது வந்து ஒரு பாடியில ஒரு பார்ட். நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அத பார்க்கலாம். மனச பார்க்க முடியுமா? அப்போ மனசு எங்க இருக்கு? அப்போ இது வந்து ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ். இல்லைங்களா? இத வந்து நம்ப தெரிஞ்சுக்கணும். நம்ப மனசுன்னா என்ன? சரி இந்த மனசு ஏன் சரியில்லாம போகுது? மனசுல ஏன் அந்த மாரி எண்ணங்கள் வருது? அது எதனுடைய அடிப்படையில வருது? இல்லையா? அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறது தான் கல்வி. அதாவது நீங்க கூட என்ன பண்ணலான்னா, நாளையிலிருந்து நோட் புக் எடுத்துட்டு வந்துரணும். நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான உங்களுக்கு படமும் உங்களுக்கு அனுப்புவோம். அதுவும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது நானு உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம். அப்போ வாழ்க்கையில நெறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு. இந்த உலகத்துல பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது. ஒண்ணு மன ரீதியான பிரச்சனை இருக்கு. உறவுகள் மூலியமா பிரச்சனைகள் இருக்கு. பல வகையான சூழ்நிலைகள் இருக்கு. நமக்கு சில நேரத்துல கேள்வி எல்லாம் வருது. நம்ம உறவுகள் இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இல்லையா? சில நேரத்துல நானே ஏன் இப்படி இருக்கிறேன்? ம். நமக்கு பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த பல கேள்விகள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு மனச அமைதியா வச்சுக்கிறது விடுறது. பாருங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தால், அதுக்கு லாஜிக்கா ஒரு ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டுது அப்படின்னா மனசு அமைதியாயிடும். இல்லையா? அப்ப அந்த அமைதி ஏன் இல்லன்னா, அதுக்கான பதில் நமக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஞானம் சொல்றோம், இல்ல நாலேட்ஜ்ன்னு சொல்றோம். இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி ஏன் அப்படி இருக்குது? அப்படின்றதுக்கு நமக்கு சரியான ஒரு பதில் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த அறியாமை தான் ஒரு மனுஷனுக்கு பாருங்க பயத்த கவலைய கொண்டு வரும். சரியா இல்லையா? அறியாமை தான் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா உங்களுக்கு அது தெரியலன்னா உங்களுக்கு பயம் வந்துரும். அப்படிதானே? இப்ப கார் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு சிம்பிள். இப்ப காரையே ஓட்டத் தெரியாது உங்களுக்கு. திடீர்னு கார்ல உட்கார்ந்து வண்டிய ஓட்டுங்கன்னா எப்படி ஓட்டுவீங்க? ஓட்ட முடியுமா? அப்ப என்ன பண்றீங்க? இங்க எல்லாம் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் புக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா லைசென்ஸுக்கு இங்க அப்படி இல்ல. இவ்வளவு பெரிய புத்தகம் குடுக்குறாங்க இல்லையா? அத படிக்கணும். கார பத்தி,
அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமா பேசிக்காவது படிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு டயர் எப்படி மாத்துறது? இல்லையா வைப்பர் சுவிட்ச் எங்க இருக்குது? ஏசி எப்படி ஆன் பண்ணணும்? இதெல்லாம் காமன் தானே. நான் பெரிய இன்ஜினியர் இருக்க வேண்டியதில்ல. ஒரு பேசிக் ஒரு கார் வாங்குறீங்கன்னா, நான் காருன்னோனே எனக்கு ஒரு நினைவு வந்துட்டது. நான் இங்க லண்டன்ல அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணணும் தானே, அங்க போனேன். இந்தியால நெறைய ஓட்டியிருக்கிறேன். இங்க ட்ரெய்னிங்கு வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான் ஒரு 2 நாள் கூப்ட்டாரு. நீங்க ஓட்டுறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்துருங்க டெஸ்ட்டுக்குன்னு. அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, கார அவரு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் நானும் உட்கார்ந்துட்டோம். அவரு வரல. அ நானா அது வந்து அவரு 2 நாள் தான் அந்த கார பார்த்துருக்கேன். அவருக்கும் கூட இருந்தாரு. எல்லாம் பண்ணோம். எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகு இந்த கண்ணாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அது குளோஸ் பண்ணி நான் வச்சிருந்த அந்த காருடைய இத வந்து இந்த மிரர் சைடு மிரர் இருக்கு இல்லையா? அது இப்படி ஓப்பன் ஆகும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா. அ அதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய காரு. நான் போயி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பார்க்கணும்ல. கண்ணாடில தானே பார்க்கணும். பார்க்கலன்னா ஃபெயில் ஆயிடுவோமே. முக்கியமா. நானு அப்படி தடுமாறுறேன். அவரு அ அப்ப சொல்றாரு, "யூ ஹேவ் டூ நோ வேர் த ஸ்விட்ச்" அப்படின்னாரு. அது கரெக்ட் தான் சார். கார் அவருது. அப்புறம் எதையோ தட்டுனா ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? அங்க இருக்கிற ஸ்விட்ச். அப்போ பேசிக்கா என்ன தெரியணுங்க? இல்லன்னா நமக்கு பயம் வந்துருதுல்ல அந்த இடத்துல. பயம் வந்துருது. இல்லன்னா வந்து டென்ஷன் ஆயிர்றோம். இல்லையா? இப்போ பேசிக் திங் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா வாழ்க்கையில? அப்போ இந்த வாழ்க்கைன்றது ஒரு பயணம். இதுதானே. கேட்டா வாழ்க்கைன்னா, வாழ்க்கை எப்படிங்க ஓடுது? ஏதோ ஓடுதுங்க. இப்படிதான் சொல்றோம். யாராவது சொல்றோமா? நல்லா ஹேப்பியா, சந்தோஷமா இருக்குது. வாழ்க்கையே பாருங்க ஒரு வாகனத்துக்கு தான் ஒப்பிடுறோம். இல்லையா? ஒண்ணும் வேண்டாம். நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட நீங்க எங்கேயாவது நல்லா அவுட்டிங் போயிட்டீங்க. ஒரு கண்ட்ரி சைடுக்கு போயிட்டீங்க. ஈவினிங்கு இருட்டாகறதுக்கு நேரம். அப்படியே திரும்பி வரலான்னு வரும்போது, திடீர்னு டயரு பஞ்சர் ஆயிருச்சு. ஓட்ட முடியாத அளவுக்கு. சிம்பிள் ஒண்ணு. இல்லையா? இப்போ அந்த டயர பஞ்சர் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயர கழட்டி வேற ஒரு ஸ்டெப்னி போடுற பேசிக் நாலேட்ஜ் வேணுமா? வேண்டாமா? ம். வேணுமா? வேண்டாவா? நீங்க ஃபோன் அடிச்சா அவரு வருவாங்க. அந்த கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துட்டு போவான்னு சொல்லுவீங்களா? ஆனா அது தெரியலன்னு என்ன ஆகும் சொல்லுங்க? பயம் வந்துருமா இல்லையா? அட என்னடா! ஈவினிங் நேரம் குழந்தைங்க வேற இருக்கிறாங்க, போகணும். என்ன பண்றது? டென்ஷன் ஆயிரும். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன? அவங்க ஜாலியா அந்த அந்த பின்னாடி இருக்கிற சீட்ல முன்னாடி குதிக்கிறது, முன்னாடி இருக்கிற சீட்ல குதிக்கணும் என்ன பண்ணுவோம் நம்ம? "டேய்!" அப்படின்னு கோவப்படுவோம். இப்போ கோவம் ஏன் வருது? இங்க நமக்கு என்ன தெரியாதுங்க. இந்த டயர கழட்டி மாட்டத் தெரியாது. தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அழகா அது என்ன ஒரு 10 நிமிஷம் வேலை இல்லையா? அழகா அத வந்து எடுத்து ஸ்டெப்னி எடுத்து போட்டு விட்டுட்டு, ஹாயா பயணம் பண்ணுவோம். அப்போ ஒரு பேசிக் நீட் கூட நமக்கு தெரியும்ல வாழ்க்கையில டென்ஷன். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், கோவம் வரும், வெறுப்பு வரும் எல்லாம். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அறியாமை தான் காரணம். அப்போ இந்த 7 டேஸ் கேட்க போறது என்னன்னா, லைஃப்ப பத்திய நமக்கு புரியாத விஷயங்கள். அண்ணன் ஏன் மாறி இல்ல? இல்லையா? ஏன் இவ்வளவு நாள் மனைவி கணவன் மனைவியா இருக்கிற இன்னும் ஏன் புரிஞ்சுக்கல? வருதா இல்லையா கேள்வி? அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அக்செப்டன்ஸ் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது வர்றது சரியா? தப்பா? ஏன் அவங்க நம்மளிருந்து வேறுபட்டிருக்காங்க? எத்தனையோ இருக்கு. இல்லையா? நம்மை பத்தி இருக்கு. அப்புறம் எல்லாரும் போய் முறையிடுறது கடைசியில கடவுள்கிட்ட. கடவுள பத்தியே நெறைய கேள்விகள் இருக்குது. அ. அப்புறம் இந்த உலகத்த பத்தி, இந்த உலகம் என்ன எப்படி இருக்குது? இந்த உலகம் இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு? இந்த உலகம் போற போக்க பார்த்தா எங்க போப்போது? இல்லையா? இந்த மாரி லைஃப்ப பத்தி, வாழ்க்கைன்ற இந்த ஓட்டத்துல, பயணத்த பத்தி நமக்கு தெரியாது.
ஆனா ஒரு நல்ல மெக்கானிக்கா இருந்தா என்ன பண்ணுவாரு? காருடைய மெக்கானிக்கா இருந்தா, ஒரு சின்ன சவுண்ட் வரும்போதே கண்டுபிடிச்சுருவாரு. டென்ஷன் ஆக மாட்டாரு. அவருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம். அப்போ இந்த பல்கலைக்கழகம் நமக்கு எப்ப பார்த்தாலும் டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ல இருக்கிற ஒரு ஆள எப்போதுமே எல்லா சூழ்நிலையும் மனநிலை அமைதியாக, சந்தோஷமாக, எல்லா சூழ்நிலையும் கையாளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை, மனோ வலிமையை தரக்கூடிய இது வந்து ஒரு தியானம். தியானம் என்பது அருமருந்து. சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன் இஸ் எ மெடிடேஷன். மெடிசன் சொல்லுவாங்க. இது மனசுக்கு, உடம்புக்கு எல்லாம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒண்ணு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நான் யார்? உண்மையா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு ஏன் அமைதி வேணும்? ஏன் வந்து நம்ம வந்து மத்தவங்களிருந்து வித்தியாசப்பட்டுருக்கோம்? சரிங்களா? நம்ம மனசுக்குள்ள ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது? எல்லாத்துக்கும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் கேரண்டி தருவேன். 100% அதுக்கான பதில் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கும்போது வரும். என்னங்க இவ்வளோ காலம் நான் கேள்விப்பட்டுருந்தேன் தானே எங்களுக்கு தெரியாதா? நாங்க யாரு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க? தெரிந்து கொள்வது ஒன்று, புரிந்து கொள்வது ஒன்று, உணர்ந்து கொள்வது ஒன்று, அனுபவம் செய்வது ஒன்று இல்லைங்களா? அப்போ நீங்க சில விஷயங்கள தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருந்திருக்கலாம். அப்போ இந்த முதல் பாடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்ஃப் ரியலைசேஷன். நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க கூட இருக்கிற உங்க மனைவி, இல்லன்னா உங்க கணவன், உங்க பிள்ளைகள், பக்கத்து வீட்டுக்காரர், அப்பா, அம்மா அவங்கலாம் யாரு? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தர பத்தி உங்களுக்கு தெரிய வரும். என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா 100% நீங்க தெரிஞ்சுக்கணும். கேரண்டி. இந்த மாரி தியானத்த பத்தி பெனிஃபிட்ன்னு சொல்லிட்டே போனா, சொல்லிட்டே போலாம். அவ்ளோ பெனிஃபிட் சரிங்களா? தியானம் என்பது யாரு தியானம் பண்ணணும்? நான் பண்ணணும். யாருகிட்ட தியானம் பண்ணணும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், நானு இதுதான். நான் தான் தியானம் பண்ணணும். சரி. இப்ப முதல் கேள்வி உங்களுக்கு. இன்னைக்கு பாடத்தின் அடிப்படையில, உங்கள இல்ல நீங்க யாராவது ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றேன். வீட்டுக்கு போறீங்க. ஏதோ ஒரு வீட்டுக்கு போறீங்க. ம். அவங்களுக்கு உங்கள தெரியல. இல்லையா? உங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வாங்கன்னு சொல்லுவாங்க பொதுவா. இல்லையா? வந்த பிறகு, நீங்க யாருங்க? தெரியலையே! கொஞ்சம் சொல்லுங்க." அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நீங்க அப்படி சொல்லும்போது, நீங்க என்ன என்ன பதிலாக நீங்க இருக்கும்? நீங்க அவங்க கேட்ட கேள்விக்கு. என்ன பதில் சொல்லுவீங்க? மைக் கூட ஆன் பண்ணி நீங்க பேசல. யாராவது ஒரு 2 பேர் பேசலாம். பொதுவா அந்த கேட்கக்கூடிய கேள்வி தான். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம கேட்கிறோம். இல்லையா? நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போய் அவங்க கேட்பாங்க. இல்லையா? அப்போ நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன ஒரு உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் குடுப்பீங்க? ம். யாராவது சொல்ல முடியுமா? உங்களுடைய பெயரை கூறலாம். நாங்கள் ஆ. பெயர் ரைட். சொன்ன மாரி பெயரை கூறலாம். கரெக்ட். ம். இப்ப நல்லது. உங்க பெயரை நீங்க சொல்றீங்க. சரிங்களா? அம்மா ம். பேரு என்ன? குமுதினி, குமு. ஆ குமு. இப்போ நீங்க சொல்றீங்க, என்னுடைய பெயர் குமுதினி அப்படின்னு. இப்படிதானே சொல்லுவோம். ரைட். இப்போ இத பெயராகவே எடுத்துக்கலாம். நீங்கன்னா அந்த பெயர்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ம். பெயர் நீங்க பொறக்கும்போதே பேரோட பொறந்தீங்களா? இல்ல. அப்போ நீங்க பொறந்து ஒரு 10 நாள் கழிச்சு, சில இடத்துல 1 மாசம் கழிச்சு, ஒரு நல்ல நாள் பார்த்து, அப்படி பார்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்போ நீங்க பேரு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்களா? இல்லையா? இருக்கு.
பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படி பெயர் ஆக முடியும்? சரி. இப்ப நியூமராலஜின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? நெறைய பேர் என்ன பண்றாங்க? பேரையே மாத்திடுறாங்க இல்லையா? அப்ப பேர் மாறணும்னு நீங்க மாறிட்டீங்களா என்ன? இல்ல. நீங்க சொல்லும்போதே பாருங்களேன். என்னுடைய பெயர்ன்னு சொல்லுவோம். அப்ப என்னுடையன்னு அர்த்தம் என்ன? இப்ப இந்த மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், "இது யார் மொபைலுங்கன்னு?" நான் என்ன சொல்லுவேன்? "இது என்னுடைய மொபைல்ன்னு" சொல்லுவேன். நான் மொபைல்ன்னு சொல்லுவேனா? இல்ல. இந்த மொபைல் வந்து என்னுடையது. கரெக்ட்டு தானே? இது எனக்கு உடைமையானதே தவிர்த்து, நான் மொபைல் அல்ல. கரெக்ட்டு தானே? அதாவது நான் ஒரு ஆன்மாவா? அப்போ இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொன்னால், ம். அதாவது இந்த அ பெயர் என்னுடையதுன்னா, நான் பெயர் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இந்த இடத்திலிருந்து வரேன்னு சொல்லுவீங்க இல்லையா? ம். நான் வந்து இந்த இடத்திலிருந்து வரேன். இப்ப நாங்க கேட்டது நீங்க யாருன்னு கேட்டா, நம்ப என்ன பண்றோங்க? நானு வந்த இடத்த சொல்றேன். அப்படியும் தெரியலன்னு என்ன சொல்லுவோம்? நான் இன்னாருடைய பொண்ணு, இல்ல இன்னாருடைய மனைவி, இல்லையா? இன்னாருடைய அம்மா. ஏதோ ஒரு உறவ சொல்றோம். அப்போ நீங்க யாருன்னு கேட்டா, நீங்க உங்கள சொல்லல. உங்களுடைய உறவுகள சொல்றீங்க. சரிதானே? ம். அதே மாதிரி இன்னும் கேட்டா நான் தமிழன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இது எத குறிக்குது? அது உங்க மொழியே குறிக்குது. நீங்க மொழி இல்லல்ல. அதே மாரி நீங்க யாருன்னு கேட்டா, ஸ்ரீலங்கன் இல்லன்னா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி சொல்றேன்னா, அது உங்க தேசத்தை குறிக்குது. ஒரு இனத்தை குறிக்குது. இப்ப பாருங்க கடைசி வரைக்கும் நான் யார்ன்றதுக்கு நம்ம சொல்லவே இல்ல. என்னுடைய பேர், என்னுடைய மொழி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா இல்லையா? தேசம் இதுதான் சொல்லிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி வரைக்கும் நான் யாருன்னு சொல்றோம். நான் ஒரு ஆன்மா. அது அதாவது எப்படி நான். சொல்றீங்க? ம். எப்படி? பாருங்க. இப்போ கை அடிபட்டுது. ஓகேவா? நீங்க இன்னொருக்கு சொல்லும்போது ஒரு ஆபீஸ்க்கே போ முடியலன்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? சார், இன்னைக்கு என்னுடைய கை அடிபட்டுருக்குது. அதனால நானு வர முடியாது. என்ன சொல்றீங்க? என்னுடைய கையி அடிபட்டு. அப்போ என்னுடைய கையின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்துருச்சா இல்லையா? என்னுடைய பேருன்ற மாரி, இது என்னுடைய கையின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இந்த கையி வந்து எனக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். சரியா இல்லையா? என்னுடைய கை அப்படின்றது எனக்கு சொந்தமானது. முதல்ல இந்த உடம்ப தவிர்த்து வேற சொல்லும்போது பெயரு, ஊரு, தேசம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது பாருங்க என்னுடைய கையின்னுட்டோம். அப்போ இந்த கை வந்து என்னுடையதுன்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி கண்ணு வலிக்குதுன்னா, என்னுடைய கண்ணு வலிக்குதுன்னு தான் சொல்றேன். நான் கண்ணு வலிக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? சொல்றது இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா என்ன சொல்லுவோம்? இல்ல நான் என்னுடைய 2 காதால கேட்டேன் நீங்க சொன்னத. அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ம். என்னுடைய 2 காதால கேட்டேன்னு சொன்னா, இந்த காதுகள் 2 என்னுடையது தானே! சரியா இல்லையா? ம்ஹ்ம். உடல்நிலையே சரியில்லன்னா கூட, என்ன சொல்றோம்? என்னுடைய உடல்நிலை சரியில்ல. அப்படிதானே சொல்றோம் என்னைக்காவது? நான் உடல் சரியில்லைன்னு சொல்றோமா? சொல்றோமா? இல்லையே! என்னுடைய உடல்நிலை சரியில்லை இன்றைக்கு. அப்ப இந்த உடம்புன்றது இந்த கண்ணு, காது, மூக்கு எல்லா உறுப்புகள் சேர்ந்த உடல்ன்றோம். இந்த உடலே என்னுடையது. இந்த என்னுடைய உடல் நிலை சரியில்லைன்னு சொன்னால், இந்த உடல் என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த உடம்புக்குள்ள தானே இருக்குது. இருக்கா இல்லீங்களா? ஏதோ ஒண்ணு இந்த உடம்புக்குள்ள இருந்து என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்குது. அப்போ இந்த உடலை தவிர்த்து இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு?
எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு உடல் இருக்குது, அசைவே இல்லைன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு பிணம்னு சொல்லுவோம் இல்லையா? டெட் பாடின்னு சொல்லுவோம். சரிங்களா? அசைவு இருந்துச்சுன்னா மனிதன் இல்லையா? சொல்றோமா இல்லையா? இல்லைன்னா மாமா, அப்பா, தாத்தா, அண்ணன், தம்பி எல்லாம் சொல்றோம். அந்த அசைவே இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதாவது மாமா, தாத்தா, பாட்டின்னா சொல்லுவோம். அதுக்கு ஒரே பேர் தான், யுனிவர்சல் பெயர். என்னது? டெட் பாடி. சரியா இல்லைங்களா? பொணத்த தூக்குங்கன்னு சொல்றாங்களா? இல்ல அண்ணாவ தூக்குங்க, தம்பிய தூக்குங்க, மாமாவ தூக்குங்கன்றோமா? என்னன்னு சொல்றோம்? டாக்டரு பேஷண்ட்ட கூட்டிட்டு போறாங்க உள்ள. ராமசாமி பேஷண்ட்ட உள்ள கூட்டிட்டு வாப்பா. போறாங்க ஐசியூக்கு போய் எல்லாம் முடிச்சு சீரியஸா இருக்குது. அ வெளியில வந்துட்டு அவர் என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுவாங்க வெளியில? அந்த டெட் பாடிய கொண்டு வாங்கன்னுவாங்க. கரெக்ட்டா? உள்ள போம்போது ராமசாமியா போனவரு வெளியில வரும்போது டெட் பாடியா வர்றாரு. அப்போ உள்ள போய் வெளிய வரும்போது என்ன எல்லாம் போச்சு? அப்ப என்ன எல்லாம் போச்சுங்க? இந்த உடம்புக்குள்ள வேற என்ன இருக்குது? தமிழ்ல சாதாரண வார்த்தையில சொன்னா, உயிர் போயிருச்சு அப்படின்னுவாங்க. சரிதானே? என்ன போயிடுச்சுங்க? உயிர் போச்சு. மூச்சு நின்னு போச்சு. இல்லன்னா உயிர் போயிட்டுது அப்படின்னா. உயிர் செத்து போச்சுன்னு சொல்றது இல்ல. இன்னும் கூட நம்ம ஊர்ல இருக்காங்க. செத்து போயிருச்சுன்னு அர்த்தம் சத்து போயிருச்சு. அதுக்குள்ள ஒரு எனர்ஜி இருந்தது. ஒரு சக்தி இருந்தது. அது வெளிய போயிட்டு. அதுக்கு தான் நம்ம தமிழ்ல சாதாரண வார்த்தையில என்ன சொல்றோம்னா, உயிர் அப்படின்னு. ஆன்மீகத்துல ஆத்மா, ஆன்மா இப்படி சொல்லப்படுது. நீங்க சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி. ஒரு சக்தி இந்த உடம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க? இயக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் தான் சொல்லுது, அந்த ஆன்மா தான், ஆத்மா தான் சொல்லுது, என்னன்னா, என்னுடைய கண்ணால பார்த்தேன். என்னுடைய இந்த 2 காதால கேட்டேன். அப்படின்னு சொல்லுது. என்னுடைய கையி, என்னுடைய காலு, என்னுடைய உடம்புன்னு சொல்லுது. அப்போ ஒரு மனிதன்னா அதிலயே இருக்கு பாருங்க. மணி பிளஸ் தன். அப்படின்னா மணினா உயிர், ஆத்மா, தன்னுனா உடம்பு. ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஹியூமன்னா இந்த பாடி. இந்த உடம்பு தெரியும் எல்லாருக்கும். பஞ்ச தத்துவங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்றார். ஆனா இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க. எனர்ஜி. அதுதான் இந்த பஞ்ச தத்துவங்கள் அந்த உடல் இருக்கு இல்லையா? இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன போங்க அழிஞ்சு போகும். ஆனா இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு என்ன கிடையாதுங்க? அழிவு என்பது கிடையாது. சயின்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. ஒரு சக்தி நீங்க ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உடலை நினைக்கிறோம். கிடையாது. இன்னைக்கு எல்லாம் சாவுக்கு பயப்படுறோம். ஆனா சத்தியம் என்னன்னா எனக்கு சாவு என்பது கிடையாது. என்னை யாருனாலையும் அழிக்க முடியாது. யாருனாலையும் உருவாக்க முடியும். ஐ அம் எட்டர்னல். கீதையில பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது. ஆத்மா வெட்டவும் முடியாது, ஆத்மாவை எரிக்கவும் முடியாது, ஆத்மா நினைக்க முடியாது, காய வைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எனர்ஜி எத நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? எனர்ஜி. அப்ப ஆத்மாவாகிய நான் தான் இதெல்லாம். சரிதானே? உடம்புக்குள்ள என்ன இருக்குதுங்க? சக்தி இருக்கு. அந்த சக்தியாகிய நான் தான் பார்க்கிறேன், கேட்கிறேன் எல்லாம். அந்த பிக்சர் இருக்கா பிரதர்? காமி. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஆத்மாவாகிய நான் இந்த உடம்புல இருந்துட்டு எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கிறேன்?
சரிங்க, கரெக்ட் தானே? இந்த உடம்பு இருக்குதுன்னா, இந்த உடம்ப ஒரு கார்னு எடுத்துக்கங்க. ஒரு வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் இருக்கிறாருன்னா, ஒரு கார் இருக்குன்னா, அந்த டிரைவர் சீட்டுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வாகனத்துல எவ்வளவு பெரிய லாரி ஆகட்டும், டபுள் பஸ் எல்லாம் இங்க போகுது. எங்க உட்கார்ந்திருக்கு டிரைவர் சீட்டு சின்ன சீட்டு தான் இல்லீங்களா? ஆனால் பஸ் வந்து பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது. அப்போ ஒரு டிரைவர் சீட்டு வேணும் இல்லையா? அப்ப டிரைவர் சீட் ஏது? இந்த ஆத்மா எங்க உட்கார்ந்து பாக்குது? பாருங்க இந்த படம். இதுல காமிக்கப்பட்டிருக்குது இல்லையா? இந்த சைடுல பாருங்க. எலும்பும் சதையுமாக இருக்கிறது ஒரு உடல் காமிக்கப்படும். இதான் பஞ்ச பூதங்களால் ஆனது. 5 எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இந்த உடல் கூட பிளஸ்ன்னு போட்டு பாருங்க. 2 புருவத்துக்கு மத்தியில இந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு காமிக்கப்படும். அப்போ இந்த உடல் பிளஸ் உயிர் இது 2ம் சேர்ந்தாதான் மனிதன். அதான் ஹியூமன் பிளஸ் பீயிங். பீயிங்னா சோல். ஹியூமன்னா பாடி. ஹியூமன் பிளஸ் பீயிங், ஹியூமன் பீயிங். இன்னும் சொன்ன ஆன்மீக ரீதியாக ஜீவ ஆத்மான்னு ஜீவன்னா உடம்பு பிளஸ் ஆத்மா அப்படின்னா ஜீவன் பிளஸ் ஆத்மா ஜீவாத்மா. ஆனா சில பேருக்கு ஒரு கேள்வி வருது என்னன்னா, இல்லைங்க மூளை தான் எல்லாமே பண்ணுதுன்னு ஒரு சயின்ஸ்ல இல்ல மத்தவங்க அப்படி நினைப்பது. அதுக்குதான் மேல உங்களுக்கு உதாரணம் கொடுக்கப்படும். பிரெயின் இருக்குது. பிரெயின் என்றது பாருங்க ஒரு அம்புக்குறி போட்டு அங்க என்ன காமிக்கப்பட்டிருக்குது? ஒரு கம்ப்யூட்டர் காமிக்கப்படும். ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காருல ஒருத்தர். அப்போ இந்த பிரெயின்ன்றது அந்த ஹார்ட்வேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இந்த உடம்பு ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பிரெயின தவிர்த்து நீங்க என்னன்னு சொல்லலாம், ஒரு ரோபாட் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? இப்போ ரொபாட்டிக்கலா வந்திருக்கு இல்லையா? ஏஐன்னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி. இந்த ரோபாட் இருக்கு. இயந்திர மனிதன். இப்போ உதாரணத்துக்கு இயந்திர மனிதனும் இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்குள்ள பிரெயினும் இருக்குது. அதாவது ஓகேவா? ஆனாலும் இந்த கம்ப்யூட்டர் புரோகிராம் பண்றது. ஆனா அந்த கம்ப்யூட்டர் இந்த இந்த அ இயந்திர மனிதன் இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு அதுக்கு ஒருத்தர் புரோகிராம் பண்றாங்கல்ல. ஒருத்தர் புரோகிராம் பண்றாரு இல்லையா? புரோகிராமர்ன்னு சொல்றோம். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்னு சொல்றோம். அப்போ பிரெயின் இருந்தாலும், அதாவது கம்ப்யூட்டர் இருந்தாலும், இயந்திர மனிதன் இருந்தாலும், அந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்ன அந்த ஏஐ பண்ணணும், அந்த இயந்திர மனிதன் என்ன பண்ணணும்ன்றது புரோகிராம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? அந்த புரோகிராமர் தான் ஆத்மா. அப்போ ஆத்மா தான் என்ன பண்ணுது? அப்படின்னா அந்த பிரெயின் மூலியமா, அதாவது அந்த கம்ப்யூட்டர் மூலியமாக இயந்திர மனிதன் சொல்லக்கூடிய இந்த உடலை இயக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் கீழ அந்த கார் போட்டு. இந்த கார் எதுக்காக காமிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த உடம்பு என்பது காரு. அந்த காருடைய எல்லா கண்ட்ரோல் எங்க இருக்குதுன்னா டிரைவர். அப்போ ஆத்மா எங்க இருக்க முடியும்னா, எல்லாரும் இன்னைக்கு இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? எல்லோருமே இந்த 2 புருவத்துக்கு மத்தியில என்ன பண்றோம்? எல்லாரும் பொட்டு வைக்கிறோம். விக்கிரமால திருநூறு வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? எல்லாரும் வச்சாங்க, நானும் வச்சேன்றோம். அப்படிதானே? ஆனா அங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உயிர், ஆத்மா அப்படின்னு நான் எங்க இருக்கேன்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா, இங்கிருந்து ஒரு ஓட்ட போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பேரலலா பெர்பெண்டிகுலரா மேல ஹரிசாண்டலா ஒரு ஓட்ட போட்டீங்கன்னா, பிரெயின் இருக்கு இல்லைங்களா? இந்த பிரெயினுக்கு நடுவுல நீங்க சயின்ஸ்ல படிச்சீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அதுதான் உடம்புல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கிளாண்ட். அது பக்கத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் பக்கத்துல பீனல் கிளாண்ட் இருக்கு. ஹைப்போதாலமஸ், தாலமஸ் அப்படின்னு நிறைய இந்த சுரப்பிகள் இருக்கு. அதுக்கு மெயின் பிட்யூட்டரி. அது பக்கத்துல தான் இந்த ஆத்மாவாகிய நான் ஒரு
லைட் எனர்ஜியாக, எப்படிங்க? ஒரு ஒளியாக, ஒரு அவ்வளவு ஒரு சப்டிலான ஒரு ஒளியாக அந்த இடத்துல தான் நான் அங்க இருந்துட்டு தான் ஆத்மாவாகினால் இந்த கிளான்ஸ் மூலியமாக, இந்த பிரெயின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் மூலியமாக, இந்த உடம்புல இருக்க நாடி, நரம்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா? எத்தனை இருக்குதோ பாருங்க. எல்லாமும் அது எங்க ஜாயின் ஆகுதுங்க? இங்க ஜாயின். அப்போ ஆத்மாவா நீங்க உட்கார்ந்துட்டு தான் என்ன பண்றேன்? இந்த கம்ப்யூட்டர் மூலியமா நான் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படியே என்ன பண்றேன்? இந்த கம்ப்யூட்டர் மூலியமா சரிங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, கால்ல முள்ளு குத்திட்டு. சரியா? முள்ளு குத்துன உடனே இந்த நரம்பு மூலியமாக உடனடியா என்ன போகுதுங்க? பிரெயின் மூலியமாக சோல்ன்ற ஆத்மாவாகிய நானு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்ன்னு சொல்றோம். அப்படின்னா வைப்ரேட் ஆயிட்டே இருக்கறனால டக்குன்னு கேட்ச் பண்ணி ஒரு மைக்ரோ மில்லி நேனோ செகண்ட்ல என்ன சொல்லுதுன்னா, கால எடு. அப்போ எல்லாமே செய்றது என்னன்னா ஆத்மா. புரிஞ்சுகிட்டீங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு உயிரோட இருக்கும்போது ஒரு சின்ன அடிபட்டுட்டாலோ, ஒரு முள்ளு குத்திட்டு எவ்வளவு வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? இறந்துட்டாங்கன்றாங்க. அப்ப எப்படியெல்லாம் மடக்குறாங்க. கை, கால் எல்லாம் மடக்குறாங்க. ஏதாவது ஃபீலிங் இருக்குதா? வலி வலி தெரியுதா? துக்கம் தெரியுதா அதுக்கு? அப்ப இன்பத்தையும், துன்பத்தை அனுபவிக்கிறது எதுங்க? உடம்பு கிடையாது. ம். எது? ஆன்மா. ஆத்மா தான் அனுபவிக்குது. சரியா? ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. புது பிராண்ட் நியூ கார் எடுத்துட்டு வரீங்க ஷோரூம். ஓகேவா? கொண்டு வந்து வெளியில வந்து ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல போய் எங்கேயோ இடிச்சு டேமேஜ் ஆயிப்போச்சு வண்டி. இப்போ அந்த கார் வருத்தப்படுவீங்களா? நீங்க வருத்தப்படுவீங்க. கார் வருத்தப்படுவீங்க. கார் சொல்லுமா? இவ்வளவு நாள் ஷோரூம்ல இத்தனை லட்சம் மதிப்புள்ள கார் நானு. அ என் பெருமை என்ன? என் அருமை என்ன? நீ கொண்டு வந்து ஒரு 3 நிமிஷத்துல இடிச்சிட்டியே! அப்படின்னு கார வருத்தப்படுமா? அட இவ்ளோ புது கார் இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். இவ்ளோ காஸ்ட்லி கார் இடிச்சுட்டேமேன்னு நீங்க வருத்தப்படுவீங்களா? யார் வருத்தப்படுவா? நீங்க தானே வருத்தப்படுறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு உடைமையானது. நீங்க கிடையாது. ஏன் அப்ப இந்த உடம்பு என்பது எனக்கு உடைமையானது. இந்த எப்படி கார் இருந்தா தான் நான் டிராவல் பண்ண முடியுமோ, இந்த உடல் இருந்தா தான் நான் பேச முடியும், போம்போது, நடக்க முடியும், என்னுடைய செயல்களை செய்ய முடியும். அப்போ ஆத்மா தான் வருத்தப்படுது. ஆத்மாவாகிய தான் நான் துக்கப்படுறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நான் யாருங்க? நான் ஒரு ஆத்மாவை தவிர்த்து, தினமும் கண்ணாடி முன்னாடி நீங்க பார்க்கிறீங்களே, இப்படின்னு பார்க்கிறீங்களே, இது நீங்க கிடையாது. சரிங்களா? அப்போ ஆண், பெண்ணுன்றது, கருப்பு, சிகப்புன்றது, இல்லையா? குட்டை, நெட்டைன்னு சொல்றது. ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்கிறாங்கன்னு யார சொல்றாங்க? வெளியில இருக்கிற உடம்ப சொல்றாங்க. ஆன்மாவ சொல்லல. நம்ம ஆன்மாவா? இந்த உடம்பா? புரிஞ்சுட்டீங்களா? இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஒரு பக்கம் சொல்றோம், ஐ அம் டால், ஐ அம் ஷார்ட், ஐ அம் ஃபேட், ஐ அம் தின்ன்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? இன்னொரு பக்கம் ஐ அம் சேட், ஐ அம் கிளாட், ஐ அம் ஹேப்பின்றோம். இதுல நான்ன்றது யாரு? ம்? அந்த கருப்பா இருக்கேன், சிகப்பா இருக்கேன், டாலா இருக்கிறேன், ஷார்ட்டா இருக்குன்றதெல்லாம் அந்த உடம்பு. அது நான் கிடையாது. ம்? நான் கவலையா இருக்கேன், எனக்கு பயமா இருக்குது, நான் சந்தோஷமா இருக்குன்றது தான் ஆத்மா. புரிஞ்சுதுங்களா? ஆத்மா தான் சந்தோஷப்படுது. ஆத்மா தான் கவலைப்படுது. ஆத்மா தான் துக்கப்படுது. சரிங்களா? அப்ப துக்கம் எங்க வருதுங்க? துக்கம் எங்க வருது? உடம்புல வருதா? இல்ல மனசுல வருதா? மனசுல தானே வருது. அப்ப மனசு எங்க இருக்க முடியும்? உடம்புல இருக்க முடியுமா? ஆத்மால இருக்க முடியுமா?
எங்க இருக்க முடியுங்க? ஆத்மாவுல தான் இருக்க முடியும். இந்த படத்துல பாருங்க இல்லையா? இந்த படத்துல இருக்கு இல்லையா? பாருங்க மனசுன்றது எங்க இருக்குது? பாருங்க ஆத்மால ஒரு பிரிவு. படத்த பார்த்தீங்க இல்லையா? உடம்புன்றது எப்படி கையு, காலு இதெல்லாம் சேர்ந்தது உடம்புன்ற மாதிரி, மனசுன்றது இனிமேல் இங்க சொல்லக்கூடாது. மனசே சரியில்ல. மனசு எங்க இருக்குது? ஆத்மாவுல இருக்குது. அப்புறம் 2வது இல்லையா? கடவுளே எனக்கு நல்ல புத்தி குடு. அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? புத்தி குடுன்னு கேட்கிறது எது? ஆத்மா. அப்போ புத்தி எதுக்கு வேணும்? இந்த புத்தி எங்க இருக்குது? ஆத்மாவுல தான். கடவுளே மனசே சரியில்லைன்னு சொல்றது ஆத்மா தான் சொல்லுது. கடவுளே எனக்கு நல்ல புத்தி குடு. என் பொண்ணுக்கு நல்ல புத்தி குடுன்னு சொல்றது ஆத்மா தான் சொல்லுது. 3வது அவருங்களா? அவரு எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பாரு. இவரா? இவரு ரொம்ப லைட்டான டைப்புங்க. எல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது. ரொம்ப அ ரொம்ப ரமணிகரமான ஆளு. அது என்னதுங்க அவங்களுடைய குணாதிசயம். அப்ப குணாதிசயம்ன்றது எங்க இருக்குதுன்னா, உடம்புல இல்ல, ஆத்மாக்குள்ள. அப்போ மனசு, புத்தி, குணங்கள் எல்லாமே எதுக்குள்ள இருக்குதுங்க? ஆத்மாவுடைய 3 பிரிவுகள். அப்போ மனசுன்றது இங்க கிடையாது. மனசு எங்க இருக்குது? இங்க. அத சொல்றது யாரு? ஆத்மாவாகிய நான் தான் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லன்னு எது சொல்லுதுன்னா, ஆத்மா சொல்லுது. புரிஞ்சுகிட்டீங்களா? இப்போ மனசு எங்க இருக்குது? புத்தி எங்க இருக்குது? குணம் எங்க இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நீங்க பார்த்துரலாம். உள்ள, வெளிய எல்லாம் பார்த்துட்டு. ஆனா மனச பார்க்க முடியுமா? இல்ல முதல்ல ஆத்மாவையே பார்க்க முடியுமா? இல்ல புத்திய பார்க்க முடியுமா? இல்ல குணாதிசய திறந்து பாத்த தெரியுமான்னா தெரியும். புரிஞ்சுகிட்டீங்களா? ஆன்மா என்பது அணுவிலும் அணுவாக இருக்கக்கூடிய இல்லையா? ஆட்டம் பாருங்க. எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆனா ஆட்டம்க்குள்ள தான் இருக்குதுங்க. என்ன இருக்கு? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இருக்கு. ஆனா எவ்வளோ சக்தி வாய்ந்தது. அப்போ உண்மையா நான் யாருங்க? நான் இந்த உடல் கிடையாது. நான் யாரு? ஒரு ஆத்மா. திரும்பி அந்த பழைய பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஏன் அமைதிய விரும்புறேன்? எவ்வளவுதான் கோவப்பட்டா நான் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நான் யாரு? ஆத்மா. வெறும் ஆத்மா கிடையாது. நான் வந்து ஒரு அமைதியான ஆத்மா. சரிதானே? அப்போ நான் என்னுடைய நேச்சர் என்னங்க? அமைதிதான். ஆத்மாவுடைய நேச்சர் என்னன்னா அமைதி. அதனால தான் யாராவது இறந்துட்டாங்கன்னு என்ன சொல்றாங்க? "அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்" சொல்றோம். கரெக்ட் தானே? இப்ப வீட்ட விட்டு வெளிய வர்றோம். யாரையாவது வந்தோன்னா அவர்கிட்ட பேசுறோம். ஏதாவது பிரச்சனை வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? "வீட்டிலிருந்து அமைதியா புறப்பட்டு வந்தேன். என்னுடைய அமைதியே கெடுத்துட்ட" அப்படின்னு. அப்போ அமைதி எங்க இருந்துச்சு? நம்மகிட்ட தானே இருந்துச்சு. இல்ல அமைதி வெளிய இருக்கா? அமைதி என்பது நானாகிய ஆத்மாவுடைய இயற்கையான குணம். புரிஞ்சதுங்களா? அப்ப நான் யாரு? சரி, அப்ப ஏங்க கோவம் வருது? என்னுடைய இயற்கையான குணம்னா கோவம் வரக்கூடாதுன்றோம் இல்லையா? சரிதானே? அப்ப கோவம் ஏன் வருது? கோவம் ஏன் வருதுன்னா, நான் ஆன்மா அப்படின்றத மறந்துட்டு, என்னுடைய இயற்கையான குணம் ஆன்மான்றத மறந்துட்டு, நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவர்கள், அது எந்த உறவானாலும் சரி, எந்த தேசமான அவங்களும் யாரு? நான் ஒரு ஆன்மான்னா அவங்க யாருங்க? அவங்க அமெரிக்கனா? இல்ல வந்து முஸ்லிமா? கிறிஸ்டியனா? ஜாதியா? இந்த மதமா? தேசமா? மொழியா? அவங்களும் ஆன்மா தானே! சரியா? அப்ப அவங்களுடைய நேச்சர் மாத்திரம் என்னவா இருக்கும்? வேறயா இருக்குமா?
மிளகாய்னா உலகத்துல எந்த மூலையில மிளகாய் சாப்பிட்டாலும் உரப்பா தானே இருக்கும். மாறுமா? வராதுல்ல. அப்ப நான் ஆன்மானா இது யுனிவர்சல். நான் ஆன்மா, நீங்களும் ஆன்மா தான். உலகத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்கள் தான். எல்லாருடைய இயற்கை குணமும் என்னதுங்க? அமைதிதான். சரிதானே? அன்புதான். நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ அதான் உங்களுடைய இயற்கையான குணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதனாலலாம் ஈர்க்கப்படுறீங்களோ அதான் உங்களுடைய இயற்கையான குணம். சரியா? நீங்க ஒரு உதாரணம் உங்க பக்கத்து வீட்ல இருக்காரு. ஏதோ ஒரு தேசம், ஏதோ ஒரு மொழி இல்லையா? ஆணா இருக்கார். ரொம்ப அன்பா இருக்கார். ஈர்க்கப்படுவீங்களா? பட மாட்டீங்களா? ஈர்க்கப்படுவோமா? இல்லையா? நம்ம கூடவே இருக்காங்க. வீட்லயே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு கடுகடுன்னு இருக்கிறாங்க. பக்கத்துல போவோமா? ஆ! இவரு வந்து எங்க அண்ணா. இவரு வந்து என் தம்பி, அப்பா, அம்மா. போறோமா? போறதில்லைல்ல. அப்ப ஈர்க்கப்படுறது எதனால? அப்ப நான் ஆத்மா, நான் எப்பேர்ப்பட்ட ஆத்மாங்க? அமைதியான நான் ஆன்மா, நான் அன்பான ஆத்மா. பாருங்க அன்பா ஒருத்தர் இருக்காங்கன்னா அட்ராக்ட் ஆகுறோம். ஆகுறோமா இல்லையா? அதே மாரி ஆன்மா, நான் யாரு? நான் ஒரு தூய்மையான ஆத்மா. எப்படி நீங்க சொல்லலாம்? தூய்மை என்னுடைய இயற்கையான குணம்னு? பாருங்க. ஒரு இடத்துல நீட்டா ஒரு வீட்டுக்கு போறீங்க. நல்லா கிளீனா, நீட்டா இருந்தா என்ன சொல்றோம்? நமக்கு அட்ராக்ஷன் ஆகுது. அப்பா! கிளீனா இருக்கு. இருக்குதா இல்லையா? அப்ப என்னது நம்மளுடைய நேச்சர். ஏர்போர்ட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்சம் டைம் இருக்கு. உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு குழந்தை வருது. அது ஏதோ தேசம், ஏதோ மொழி பேசக்கூடிய சின்ன குழந்தை. ஒரு 2, 3 வயசு குழந்தை. எல்லாரும் அவங்க மேல கண்ணு போகுதால அந்த குழந்தை விளையாடுறத மேல. போகுதா இல்லையா? ஏன் ஈர்க்கப்படுறீங்க? அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்குதுங்க? பியூரிட்டி இருக்கு. தூய்மை இருக்குது. கள்ளம், கபடற்ற மனசு இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்னு அந்த குழந்தைய பார்த்த உடனேயே, நம்ப நேச்சர் நம்மகிட்ட இருந்து வெளிய வருது. இல்லீங்களா? அதனால ஈர்க்கப்படுறோம் அந்த குழந்தைய பார்த்து. அந்த 2, 3 வயசு குழந்தைய விட்டுட்டு நீங்க 1 வயசு குழந்தை, 6 மாச குழந்தைய பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுகிட்ட என்ன இருக்கு? இன்னும் பியூரிட்டி இருக்குது. அப்போ நம்ம ஈர்க்கப்படுறோம்னா, அதான் நம்மளுடைய நேச்சர். புரிஞ்சுகிட்டீங்களா? அப்ப நான் யாரு? நான் ஒரு அமைதியான நானே அமைதியானவன். ஆனா, எல்லாருக்கும் ஏன் இந்த அமைதி நம்மளோட நேச்சர்ன்னு வர்றதில்லன்னா, நான் ஆன்மா அப்படின்னு பார்த்தா எல்லாம் பாயிண்ட் ஆஃப் லைட் தான். ஒளி தான். இல்லையா? ஆத்மாவுடைய நேச்சர் அது. ஆனா நம்ப என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாரையும் ஆன்மான்னு பார்க்காம, இந்த உடம்புன்னு பார்க்கிறோம். இப்ப நான் உடம்புன்னு பார்த்தா, உங்கள எப்படி பார்ப்பேன்? உடலா தான் பார்ப்பேன். சரிதானே? உடலாக பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் வருமா? வராதா? ஒண்ணு நான் சொன்ன மாதிரி மொழி, தேசம், கருப்பு, சிகப்பு, படிச்சவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன். அப்ப நான் பெரியவன், நீ சின்னவன். இல்ல நான் சின்னவன், நீ பெரியவன். வருமா? வராதா? வேற்றுமைகள் வருமா? வராதா? ஒப்பீடுகள் வருதா? வரலையா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தாழ்ந்தவனோ, உயர்ந்தவனோ நினைக்கும்போது, நான் சொல்ற மாரி, நான் விரும்புற மாரி அவங்க நடந்துக்கல, அவங்க செய்யல, பண்ணலன்னா, எனக்கு கோவம் வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அவங்க செய்யணும். செய்யாதபோது கோவம். இந்த உடல் உணர்வு. அதான் சொல்றேன்னா, தேக உணர்வு, உடல் உணர்வு. இப்போ முதல்ல நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க? அப்போ கோவம் வருதுன்னா, எனக்கு கோவம் நெறைய வருது, கோவம் நெறைய வருதுன்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் வாட் யூ திங்க்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அமைதி தானே வேணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து, நானே அமைதியானவன். நான் ஒரு அமைதியான மனசுக்குள்ள வரும். நீயா அமைதி ஆத்மான்னு எவ்வளவு கோவப்படுற? காலையிலயே அவ்வளவு கோவப்பட்ட? கேட்கும் மனசு. அப்ப என்ன சொல்லுவேன்னா, ஆமா, கோவம் வந்துச்சு. இல்லன்னு சொல்லல. ஆனா நான் விருப்பப்படுறது என்ன? நான் ஆசைப்படுறது என்ன? எதனால நான் ஈர்க்கப்படுறேன்?
இப்ப நான் அமைதினால தானே ஈர்க்கப்படுறேன். அப்போ அது என்னுடைய குணம் இல்ல. அப்படின்னு மனசுக்கு என்ன பண்றேங்க, ஒரு குழந்தைக்கு அன்பா சொல்ற மாதிரி அந்த மனச, அந்த எண்ணங்களை எப்படி குழந்தைய வந்து நீங்க ஒரு கத்தி ஆபத்தானது புடிச்சிட்டு இருந்தா கூட அது என்ன பண்ணும்? ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் நம்ம விடுவிக்க வச்சா அது விடாது இல்லையா? இறுக்கித்தான் புடிச்சுக்கும். ஆனா, அதுக்கு வேற ஒரு தாட்ட குடுத்து, இல்லன்னா அந்த குழந்தைக்கு வேற ஒரு மிட்டாய குடுத்து, இல்லன்னா வேற ஒரு பொருள குடுத்து, அது வேற பக்கம் டைவர்ட் பண்ணோம்னா, கத்தி தானா விட்டுரும். விட்டுருமா? விட்டுறாதா? அப்போ நீங்க மனச என்ன பண்ண கூடாது? நீங்க வந்து ஒரு பொழுதுமே கண்ட்ரோல் பண்ணணும். இல்லையா? மனதை அறிந்து கொண்டால் அது அடங்கும். மனதை அடக்க நினைத்தால் அது அலையும். அதனால நெறைய பேர் என்ன சொல்றாங்க, மனத அடக்கணும்னு நெனைக்கிறாங்க. அடக்க முடியாது. என்ன பண்ணணுங்க? அதை அறிய நினைக்கணும். அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் மனசு? உங்களுக்கு வந்து அடங்கிடும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப மனசு எங்க இருக்குது? மனசுல அப்ப என்ன வருது? எண்ணங்கள். சரியா? மனசு எங்க வருது? எண்ணங்கள் வர்றத மனசுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்லையா? புத்தின்றது வந்த எண்ணங்கள்ல சரியா? தவறா? செய்யலாமா? வேண்டாவான்னு முடிவெடுக்கிறது தான் புத்திங்க. சரியா? மனசுல நெறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். வக்கீல் மாரி சண்டை போட்டுட்டே இருக்கும். அது சரி, இது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புத்தி ஜட்ஜ் மாதிரி. இல்லையா? நோ இதான் கரெக்ட்டு, இது தப்பு. இந்த முடிவெடுக்கிற சக்தி தான் புத்தி. இந்த தராசு மாதிரி இருக்கு இல்லையா? இந்த தராசு மாதிரி இருக்கிறது என்னங்க? புத்தி. மனசு பாருங்க அப்படியே அலைகள் போல இருக்கும். எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். புத்தி வந்து முடிவெடுக்கும். முடிவெடுத்த பிறகு என்ன பண்ணுவீங்க? செயல்படுத்துவீங்க. அந்த செயல் பண்றது என்ன ஆகும்? அப்படியே ஆத்மால பதிஞ்சு போகும். அதான் ரெக்கார்டிங் ஆகுறது. அதான் உங்க அதான் சொல்றேன் மெமரி ட்ராக்ன்னு சொல்லி, உங்க கடந்த காலத்துல நீங்க என்னெல்லாம் நம்ப வந்து செஞ்சு அதன் மூலியமா நம்ப வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ, அதுதான் அந்த ரெக்கார்டிங். அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தகுந்தாப்புல தான் உங்களுக்கு சந்தோஷமோ, துன்பமோ என்பது வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் யார்? நான் ஒரு ஆத்மா. அது இல்லாம வெறும் ஆத்மா கிடையாது. நான் எப்பேர்ப்பட்ட ஆத்மாங்க? நான் ஓர் அமைதியான ஆத்மா. அப்போ டெய்லி எந்திரிச்சு என்ன பண்ணணும்? நைட் தூங்கும்போதோ, காலையில எந்திரிச்ச உடனே இந்த உணர்வுக்கு வாங்க. நான் யாரு? உங்களே ஒரு கேள்வி கேளுங்க. உண்மையா நான் யார்? அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, இன்னைக்கு கேட்ட பாடத்த ரிவைஸ் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன்? என்ன கேள்விப்பட்டேன்? நான் ஒரு ஆன்மா. இல்ல இந்த உடம்பா? இந்த கண்ணா? இல்ல பிரெயினா? நான் யாரு? தொட்டு பாருங்க உங்களையே. காலையில கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது பாருங்க. என் உடலை பார்க்கிறேன் நானு. இந்த உடல் நான் கிடையாது. இல்லையா? இப்படி இந்த வகையில உங்களுடைய என்ன பண்ணணும்? உங்கள உள்ளுணர்வை என்ன பண்ணணுங்க? மாத்தணும். மத்தவங்களையும் அப்படி பார்க்கணும். உண்மையா அவங்க யார்? அவங்க உடலா? உங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா? புரிஞ்சுதுங்களா? இத பத்தி இன்னும் டீட்டெயிலா எத்தன வகையான எண்ணங்கள் வருது? அந்த எண்ணங்கள் எதனுடைய அடிப்படையில வர்றதுன்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க கேட்டதுல, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு எடுத்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இருக்கா? ம். இல்ல நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதும் சொல்லலாம். எது இருந்தாலும் சரி. இத தெரியாம இருந்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன்னும் நீங்க சொல்லலாம். உங்களுடைய வியூ சொல்லலாம். ஐயா, எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஐயா சொல்லுங்க. முதலாவது, இப்ப
நீங்க சொன்னது வந்து அந்த எங்கட ஆத்மா என்றதுல வந்து தான் இப்ப நாங்க சொல்றது இதெல்லாம் மனம், புத்தி, சம்காரம் அந்த இதுல இருந்தா நாங்க முழு ஃபங்ஷனுக்குரிய பேசிஸ் இருக்குண்டு. ஆனா இப்ப சில வேளை சொல்லுவினும் அ நெஞ்சில மூளையில இருந்து வாரதையும் விட நெஞ்சில இருந்து வாரது தான் சரியா இருக்கும். இப்ப ம். ஒண்ணு நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இது ம்ஹ்ம். சரியோ, உண்மையோ, பொய்யோ உண்டு. அப்ப அது வந்து அதுல என்ன இதுல அப்படி சொல்லினோம் அது? அதாவது இந்த உடல் வந்து 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா, சுவாச மண்டலம்னு சொல்றோம், இருதய மண்டலம்னு சொல்றோம், நரம்பு மண்டலம்னு சொல்றோம், ஜீரண மண்டலம்னு சொல்றோம். ஸோ இந்த 7 மண்டலங்களுக்கும் ஆத்மாவுடைய 7 குணங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆத்மாவுடைய நான் சொன்னது இன்னைக்கு 3 தான் சொன்னேன். ஆத்மாவுடைய இப்ப பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து எதனால ஆக்கப்பட்டதுன்னா நம்ம சொல்றோம். மினிமம் 5 எலிமென்ட்ஸ்ன்னு சொல்றதுனால, அதனால தான் அந்த இன்கிரீடியன்ட்ஸ்ன்றது அதுதான். இல்லைங்களா? அதே மாரி ஆத்மா வந்து எதனால ஆக்கப்பட்டது? அதோட இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 குணங்கள். 7 குணங்கள்ல முதல்ல சொன்ன மாரி அமைதி, அன்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூய்மை, 4வது ரோசம், 5வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அ ஞானம், 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி, 7வது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம். இந்த 7 குணங்கள்னால உருவாக்கப்பட்டது. அதால அது இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆத்மாவுடையது 7. அப்போ இந்த 7 குணங்களுக்கும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய 7 மண்டலங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாரி நீங்க சக்ராஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 7 சக்ராஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாரி 7 கலர்ஸ் இருக்கு அதுக்கு. இன்னும் நீங்க டீப்பா போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 7 சம்பந்தம். அப்போ ஒண்ணுக்கு சம்பந்தம். இப்ப நீங்க வந்து சந்தோஷத்துக்கு உங்களோட டைஜெஷன் சிஸ்டத்துக்கு சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? உங்களுடைய சுவாசத்துக்கும் அமைதிக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய தூய்மைக்கும், உங்களுடைய ரத்த ஓட்டத்துக்கும் சம்பந்தம். அதே மாதிரி சக்தி ஆத்மா எவ்வளவு சக்திசாலியா இருக்கணும் எல்லாரும் விரும்பப்படுவோம் பாருங்க. அது நம்மளுடைய நேச்சர். இந்த சக்திக்கும் நம்ம எலும்புக்கும், சதைக்கும், ஜாயிண்ட்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு அன்பு குடுக்க தெரியல. இல்ல அன்பு அவருக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது இருதய பிரச்சனை என்பது வருதுங்க. அப்போ இந்த நெஞ்சை தட்டு சொல்லு அப்படின்றது என்னன்னா, இது ஆத்மாவுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இதயபூர்வமாக அப்படின்னு சொல்றோம்னா, இதயத்துக்கு பாருங்க லவ்ன்னு போட்டாலே அன்புக்குறி போட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா, அந்த அன்புக்கும் இதயத்துக்கு சம்மந்தம். அப்போ இந்த இதுக்கு ஒவ்வொன்னுக்கும் உடலுக்கும் அதுக்குமே ஒரு நீண்ட ஒரு தொடர்பு என்பது இருக்கு. அததான் அப்படி சொல்லப்படும். ஓகே. நன்றி ஐயா. அதுக்கும் அதுக்கு என்ன ஆகுது? நமக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. என்னுடைய 2வது கேள்வி, நீங்க சொன்னது ஆத்மா வந்து 3 பிரிவு இருக்குது. மனம், புத்தி, ம். சம்காரம். இந்த ம். சம்காரம் என்றது நீங்க அத குணத்தோட தொடர்புள்ளது என்று சொன்னீங்க. அப்ப நான் ஆமா. என்னுடைய கேள்வி வந்து, நாங்க முற்பிறப்புல செய்த சம்காரமும் இதுல வந்து சேருதா இந்த ஆ ஆத்மாவோட? வரும், வரும். அது நான் நெக்ஸ்ட் நாளைக்கு எடுக்கலான்ட்டு. ஸோ அது அத வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நீங்க சமஸ்காரம்ன்றத குணாதிசயம் சொல்றோம். குணாதிசயம் தான் இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டின்னு சொல்றோம். இல்லைங்களா? அவருடைய பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அந்த பர்சனாலிட்டி எங்கருந்து வருது? இல்லைங்களா? அப்போ ஒரு சோலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஜெனடிக் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அப்படின்னா அம்மா, அப்பா கிட்ட இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் ஒரு சோலுக்குள்ள இருக்கும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சரல் பேக்ரவுண்ட் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபேமிலில பிறக்கிறீங்க? எந்த மாதிரி ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு என்வைரன்மென்டல்ல பிறக்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு கல்ச்சர்ல பிறக்கிறீங்க? எந்த மாதிரி ஒரு சமூகத்துல பிறக்கிறீங்க? கண்ட்ரில பிறக்கிறீங்கன்றதெல்லாம் கூட உங்களுக்கு என்ன ஆகுங்க? அந்த சோலுக்குள்ள அந்த பர்சனாலிட்டி வந்து இம்பாக்ட் ஆகும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி கேரி ஆன் பர்சனாலிட்டி.
அப்படின்னா அந்த சோலுடைய லாஸ்ட் இல்லையா, அந்த ஜென்மத்துடைய அந்த குணாதிசயங்களை, அந்த குணாதிசயங்கள் தான் நமக்குள்ள இங்க வித்தியாசம் பண்ணி காமிக்கிறது. இப்ப வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லையா. அப்ப இந்த பர்சனாலிட்டி எப்படி டிஃபரெண்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஆகட்டும், இதுல வந்து ஜெனட்டிக்ன்றது தாண்டி இந்த கேரியான் பர்சனாலிட்டி தான் உங்களை அதிகமா டிரைவ் பண்ணும். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு சோலுடைய, ஆனால் 4வது ஒன்று இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி. அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி தான் இப்ப நம்ம டச் பண்ணும். இதுதான் நீங்க கொண்டு வரணும். அப்போ என்னுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி, இந்த கேரியான் பர்சனாலிட்டி இருக்குது, ஜெனடிக் பர்சனாலிட்டி இருக்கலாம், இல்ல என்விரான்மெண்டல் இதெல்லாம் வந்து கல்ச்சரல். ஆனா இப்போ நம்ம டச் பண்றது, நம்ம வந்து நம்ம திரும்பி நமக்குள்ள கொண்டு வர்றது தான் இந்த இது. நான் யாரு, உண்மையா நானு, அது வந்து கேரியான்ல வந்திருக்கலாம், இல்ல இதுல வந்திருக்கலாம். ஆனா என்னுடைய ஒரிஜினல் என்ன, யுனிவர்சல் என்ன, எல்லாரும் லைக் பண்றது என்ன அப்படின்னா இதுதான் என்னுடைய இது. அதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கான்சியஸ்ல கொண்டு வர நமக்கு புரியும். இதெல்லாம் இடையில நமக்குள்ள டெவலப் ஆயிருக்குது, என்னோடது அது இல்லை இல்லையா. ஒரு ட்ரெயின்ல போறோம்னா நல்லா நீட்டா கிளீனா தானே போறோம். ஆனா 2 நாள் பயணம் பண்றோம். இறங்கும் போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் எல்லாரோடைய ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கமா, எல்லாம் ஊத்தையாயிரும், அழுக்காயிரும். ஆனா எல்லாரோடைய ஸ்டெயின்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா, இருக்காது இல்லையா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க டிராவல் பண்ணும்போது. அப்படித்தானே, ஒருத்தர் டீ குடிச்சிருப்பாரு, ஒருத்தர் லெமன் ரைஸ் சாப்பிட்டிருப்பாரு, ஒண்ணு கையில எங்கேயா சாஞ்சு உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கு தகுந்தாப்புல தானே கரையாகும் இல்லையா. அப்போ கரையும் வித்தியாசமா இருக்கும். ஏன் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் டிராவல் பண்ணியிருக்காங்க, வேற வேற ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, வேற வேற சூழ்நிலையில வளர்ந்துருக்காங்க, அதனால அவங்க அப்படி இருக்காங்க இல்லையா. அப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னா அவங்ககிட்ட ஒரு குறை, ஒரு பர்சனாலிட்டி ஏன் வித்தியாசம் ஆகுன்னு இதனால தான் வித்தியாசம் ஆகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருந்தா இல்லைங்களா, அப்ப நமக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், மத்தவங்க ஏன் இப்படி இருக்காங்க. அப்ப அக்செப்ட் பண்ணுவோம். இப்படி டிராவல் பண்ண இறங்கின பிறகு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரிஜினல் துணி இப்படி இருக்குல்ல, வாஷிங் மிஷின்ல போட்டா வாஷ் ஆயிடும், கிளீனா வந்துரும்னு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதோடைய ஒரிஜினல் நம்ம மறந்துட்டோம். நம்ம எப்படி ட்ரெயின் ஏறணும், அப்ப எப்படி இருந்ததுன்றதை மறந்துடணும். அந்த இடையில ஏற்பட்ட கரைகளை பார்த்து தான் நமக்கு இவ்வளவு பெரிய குழப்பங்களும் கேள்விகளும் எல்லாம் வரும். இப்ப என்னைக்கு இந்த நாலேஜ் இருக்குதோ நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தெரியல. குழந்தை தானே, குழந்தை தப்பு செஞ்சா என்ன பண்றோம், ஏதாவது பேசுனா அதை அறியாமல பண்ணும், அக்செப்ட் பண்றோம். இந்த மாதிரி இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளே அக்செப்ட் பண்ணுவோம் என்கிட்ட ஏன் இப்படி இருக்குன்ட்டு. அதே நேரத்தில் நம்மள வந்து மாத்தி கொள்ளக்கூடியதுக்காக வெளியில எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். என்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டியை நினைச்சு நம்ம அதை டெவலப் பண்ணிடும். பண்ண உங்களுக்குள்ள இது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நன்றி ஐயா, நன்றி. ஓம் சாந்தி பிரதர். 9 o'clock. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சரி, இப்ப நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம இப்ப கேட்ட ஆத்ம உணவுக்கு வர்றதுக்கான பயிற்சி பண்ணலாமா? ஸோ நீங்க அதை வந்து இன்னைக்கும் பண்ணணும், நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது பண்ணுங்க, தூங்க போகும்போது பண்ணுங்க. ஸோ இந்த பயிற்சி நம்ம பண்ணணும். இதுக்குள்ள பாருங்க, உங்களுக்குள்ள அப்படியே உங்களுக்குள்ள மாற்றங்கள் இல்லையா. இப்ப நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. ஸோ நான் சொல்லதை வந்து நீங்க வாயில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொல்லுவதை நீங்க வந்து மனசுக்குள்ள சொல்லலாம். அதுவாக உங்களை நினைக்கணும். என்னங்க, அதுவாக உங்களை நினைக்கணும். நான் சொல்ல 2 பருவத்துக்கு மத்தியில
ஒரு பிரகாசக்கூடிய ஒரு ஜோதியை பாருங்க, ஒரு நட்சத்திரம் பாருங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படியே மின்னிட்டு இருக்கிற மாதிரியும் அதுதான் நான் பார்க்க, அதுவாக உங்களை உணரணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓ சாந்தி. சற்று நேரத்திற்கு உங்களுடைய கடந்த கால கவலைகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் தள்ளி வைத்துவிட்டு உங்கள் எண்ணங்களை இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே ஒருநிலைப்படுத்தி உங்கள் சிந்தனையை தொடருங்கள். இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே உங்கள் மனக்கண் மூலமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜோதியை பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் நீங்கள், ஓர் ஆத்மா. பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கின்றேன். இந்த உடலிலிருந்து நான் தனிப்பட்டவன். நான் ஏன் அமைதியை விரும்புகின்றேன்? ஏனென்றால் என்னுடைய இயற்கையான குணம் அமைதி. நான் அமைதியான ஆத்மா. நானே அமைதியானவன். நானே அமைதியானவன். நானே அமைதி. நானே அமைதி. நானே அமைதி. நானே அமைதி. 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 ஓம் சாந்தி. சாந்தி. சாந்தி.
ஓம் இப்படி இன்னைக்கு தான் நம்மளை சந்திச்சிருக்கோம். சரியா? இதை நீங்க நைட்டு தூங்கும் போதும் இது பண்ணுங்க. காலை பெட்ல உட்கார்ந்தாலும் உங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இதே ஒரு 5 நிமிஷம் மனசுக்குள்ள செய்யுங்க. மீண்டும் நாளைக்கு எல்லாமே சந்திக்கலாம். இதை நம்ம தொடரலாம். ஓகே.